ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நாம் மொபைலில் வீட்டில் வச்சுட்டு தூங்கும்போது நமக்கு தெரியாமல் நம்ம மொபைல் யாராவது எடுத்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மொபைலை ஓப்பன் செஞ்சு நம்முடைய பர்சனல் விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ், எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் யாராவது பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நாம் ஒரு ட்ரிக் செஞ்சால் நாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மொபைலை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைல்லே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. அது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மொபைலுடைய செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். மேலே சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணி லாக் டவுன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணல, LOCKDON டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ லாக்டவுன் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து, ஸோ அந்த லாக்டவுன் ஆப்ஷனுக்கு அது கூட கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல்லையுமே ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதிலே போட்டிருப்பாங்க, தேவைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மொபைலை ஒரு இடத்துல டேபிளில் வச்சுட்டு நம்ம தூங்க போகிறோம். நம்ம ஹாஸ்டல்லையோ இல்லை நம்ம ரூம் மெட்ஸ் நம்ம பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போதோ, நம்ம ஃபேமிலி கூட தூங்கிட்டு இருக்கும்போதோ நம்ம மொபைலை வச்சுட்டு தூங்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலுடைய பவர் பட்டன் இருக்குல்ல, அந்த பவர் பட்டனை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் செஞ்சு பிடிச்சா பவர் ஆஃப், ரீஸ்டார்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு கூட லாக்டவுன் அப்படின்னு ஒரு மோட் வந்து புதுசாக எனபிள் ஆகும். இந்த பச்சை கலர் லாக் இருக்குல்ல, இதான். இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்ம வச்சுட்டு தூங்குறோம். நமக்கு தெரியாமல் நம்ம மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யாராவது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகவே செய்யாது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகவே செய்யாது. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஆப்ஷனே வரல, ஃபிங்கர் பிரிண்டோட அந்த லோகோவே வரல. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும், நம்ம நார்மலான பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக்கல் அந்த மாதிரிப்பட்ட எதுவுமே ஒர்க் ஆகாது. நார்மல் பாஸ்வேர்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் நம்ம மொபைலே ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டி தரேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அந்த பவர் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணால் லாக்டவுன் மோடு வருதா. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். லாக்டவுன் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பவர் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அது லாக்டவுன் மோடே வராது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு மேலே சர்ச் பாக்ஸில் லாக்டவுன் அப்படின்னு கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஆப்ஷன் வரும். இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ இறங்கக்கூடிய லேட்டஸ்ட் மொபைல் எல்லா மொபைல்லையுமே இருக்கும், பழைய மாடல் மொபைலில் கிடையாது. ஸோ இப்போ இறங்குற மாடல் மொபைலில் மேக்ஸிமம் எல்லா கம்பெனி மொபைலுமே இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணி இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பல நேரங்கள்லையும் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.